லாயர் வந்து அவங்க சட்டம் இப்படி சொல்லுது, இப்படி செய்யுது, நம்ம இப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை தான் அவங்க பண்ண முடியும். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இப்படி நான் போய் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா நான் அதை இப்படி தான் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும், அதை இப்படி தான் எஃப்ஐஆரை மாற்ற முடியும், அது கோர்ட்டுக்கு போக போகுது. இதுதான் ப்ரொசீஜர்ஸ் உங்களுக்கு. பட் நீங்கள் வந்து அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே இருக்கிற போலீஸ் மென்னுக்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து இருக்கிற இந்த பெண்கள் மீதான அவங்களுக்கு ஒரு வன்மம் இருக்கு இல்லையா, அதை போக்குறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ் மேடம் இருந்தாங்களே, அவங்க பேர் என்ன, திலகவதி ஐபிஎஸ் மேம் இருந்தப்போ மட்டும்தான் ஆண் போலீஸார் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு இந்த ஜெண்டர் சென்சிட்டிவிட்டின்னு ஒரு ட்ரைனிங் எடுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த மாதிரியான ஒரு விஷயம் எடுக்கல. அப்போது நீட் ஆஃப் த அவர்னு ஒன்று இருக்குது. இப்போ என்ன முதற் தேவை அப்படின்னீங்கன்னா, நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கின்ற அத்தனை போலீஸ் பர்சனலுக்கும் நீங்கள் கூப்பிட்டு வந்து இந்த ஜெண்டர் சென்சிட்டிவிட்டிங்கிற ட்ரைனிங்கை எடுக்கணும். கண்டிப்பாக அதை கொடுக்கணும். ஏன்னா நாட் ஓன்லி ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி அண்ட் ஆல்சோ கேஸ்ட் சென்சிட்டிவிட்டி, இது ரெண்டையுமே, சாதியை நீங்கள் எப்படி அணுகணும், இந்த மாதிரி சாதி கலவரங்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதே தான் இன்றைக்கி அதெல்லாம் பேசுகிறோம். ஆனால் அதெல்லாம் பேசாமல் நம்ம வந்து ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அவன் தப்பு இவன் தப்புன்னு இது எவ்வளோ காலம் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக, ஒரு அம்மாவாக, ஒரு ஹியூமன் பீயிங்காக, இந்த சொசைட்டியை லவ் பண்ணுற ஒரு பொம்பளையா, எனக்கு வந்து என்னோட அடுத்த ஜென்ரேஷனை பற்றி நான் கவலைப்படுற ஒரு ஆளாக நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பேஸ்லேருந்து எல்லாத்தையுமே மாற்றுங்க. அது தாவேகா கவர்மெண்ட் செய்யணுமா, செய்யணும்.